हाय फ्रेंड्स पंकज नलभागத்தில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு கடாயில தனியா, கடலை பருப்பு, மிளகு, மிளகாய் வற்றல் எல்லாத்தையும் சிம்ல வச்சு நல்லா செவப்பா வறுத்துடலாம். வறுத்துட்டே இருக்கும்போதே ஒரு 1/4 கப்பு தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவோட கலர் மட்டும் மாறினா போதும். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த வறுத்து அரைத்த குழம்புக்கு இந்த மசாலா ரொம்பவும் முக்கியம். இப்போ இதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிடலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணிய காய்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற காய்களை சேர்த்துங்க. நான் இங்கே கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய் சேர்த்துருக்கேன். முருங்கைக்காய் இருந்தால் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாம். அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இதோட உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 5-7 நிமிஷத்தில் நல்லா வெந்த பிறகு இதோட பெருங்காய கட்டியும் சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இப்போ காய்கள்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைத்து வைத்திருந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு வேக வைத்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம அரைத்து வைத்த விழுதியும் சேர்த்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான வறுத்து அரைத்த குழம்பு தயாராகிடுச்சு. இது சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாதாரணமாக நம்ம பொடி போட்டு சாம்பார் செய்வோம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.